நைல் நதி காணாமல் போன பிறகு கிஷோர் மற்றும் திலீப் இருவரும் அவளை தேடி செல்கின்றனர். அந்த சிறுவன் சொன்ன இடத்திற்கு இருவரும் சென்று கொண்டிருக்கின்றனர். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு குடிசை வீட்டை சுற்றி பச்சை நிற விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. இருவரும் சென்று அந்த வீட்டின் கதவை தட்டுகின்றனர். அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்த ஒரு பெண்மணி ஒரு காகிதத்தை திலீப்பிடம் கொடுத்துவிட்டு கதவை தாளிட்டு கொண்டாள். நைல் நதி வேண்டும் என்றால் வாழைத்தோப்பிற்குள் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அப்படின்னா நைல் நதி அவன்கிட்டதான் இருக்காளா என்றான் கிஷோர். ஆனால் அவர்களை சுற்றி வாழைத்தோப்பு மட்டும்தான் இருந்தது. எந்த பக்கம் எப்படி போவது என்று இருவருக்கும் குழப்பமாக இருந்தது. தூரத்தில் திடீரென ஒரு சிறிய வெளிச்சம் தோன்றிய அடுத்த கணமே அணைந்துவிட்டது. வெளிச்சம் தோன்றிய அந்த இடத்திற்கு இருவரும் நகர்ந்து செல்கின்றனர். அந்த வாழைத்தோப்பிற்குள் 2 அறை கொண்ட சிறிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டை சுற்றி 4 பலம் படைத்தவர்கள் நின்று கொண்டிருந்தனர். திடீரென இருவருக்கும் பின்புறமாக இருவர் வந்து பிடித்து கைகளை பின்புறமாக கட்டி உள்ளே இழுத்து செல்கின்றனர். அங்கு நைல் நதி ஒரு தூணில் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் கிடந்தாள். அவளுக்கு எதிரே உள்ள நாற்காலியில் இருவரையும் உட்கார வைத்து கயிற்றால் கட்டினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு சிவப்பு நிற ஜிப்பா அணிந்து ஒருவர் அங்கு மெல்ல நடந்து வந்து திலீப்பின் இடதுபுறம் அமர்கிறான். வணக்கம் திலீப் சார், உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சொன்னா கேட்கணும், கேட்கலனா இப்படிதான் நடக்கும் என்றார் ஒரு நபர். நீ யாரு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது என்றான் திலீப். பிரச்சனை வேண்டாம் திலீப், அந்த பிரான்ச்சை என் பேருக்கு எழுதி வச்சிடு. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றார் அந்த நபர். டேய், உன்னை கொலை பண்ணி இங்கேயே புதைக்க போறேன் பாரு. வயசுல பெரியவர் என்று பார்த்தால் தரம் குறைவா பேசிட்டு இருக்க என்று கோபத்தை வெளிப்படுத்தினான் கிஷோர். இங்க பாரு, உனக்கு அந்த பிரான்ச் தானே வேணும். நீ கேட்ட மாதிரி உன்னோட பேருக்கே எழுதி வச்சிடுறேன். எங்களை விட்டுடு என்றான் திலீப். நீங்க சும்மா இருங்க திலீப். இங்க பாருடா, உனக்கு வேணும்னா இது மாதிரி ஒரு கம்பெனியை ரன் பண்ணி முன்னாடி வந்து காட்டு. அதை விட்டுட்டு மத்தவங்க உழைப்ப இப்படி சுலபமா திருட நினைக்கிற என்று சத்தமிட்டாள் நைல் நதி. கருப்பு குயில் எழுந்துட்டியா? சரி சொல்லும், உனக்கு அந்த கம்பெனி வேணும்னா நீயே வச்சுக்கோ. என் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ சொன்னா போதும், நம்ம பசங்க மாலை தாலி புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவானுங்க என்று பேசிக்கொண்டே அவளின் அருகில் சென்றான். யார் நீ? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த பிரான்ச்சை வச்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன தெரியும் என்றாள் நைல் நதி. என்ன சொல்லும், நீயும் அதை தான் கேட்குற, வந்திருக்கிற அவனும் அதை தான் கேட்குறான். நீ கேட்டதால சொல்றேன். அந்த பிரான்ச் டெவலப் ஆகுறதுனால அதை சுற்றி இருக்கிற எல்லா பிரான்ச்சும் அடிபடுது. அந்த பிரான்ச்சை ரன் பண்ணிட்டு இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கன்னு சொல்றாங்க. உங்க பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த பிரான்ச் எல்லாம் ஓனர்ஸும் எனக்கு பணம் கொடுப்பாங்க. பிரான்ச்சை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் மனசு உங்கிட்டே கொடுத்துட்டேன். ராணி மாதிரி பார்த்துப்பேன். வயசு அதிகமா இருக்குதுன்னெல்லாம் கவலைப்படாத. அவள் முகத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த தலைமுடியை ஓரம் ஒதுக்கி விட்டான் அந்த நபர். சி, கையெடு என்றாள் நைல் நதி. அவ மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன் என்று கர்ஜித்தான் திலீப். உனக்கே ஏன் திலீப் கோபம் வருது? உனக்கு தான் கல்யாணம் ஆக போதே. நான் என்னமோ உனக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு மேல கைய வச்ச மாதிரி கத்துற என்றார் அந்த நபர். உனக்கு அந்த பிரான்ச் தானே வேணும், நான் கொடுத்துடுறேன், அவளை விடு என்றான் திலீப். அவன் தன்னுடைய கைபேசியை எடுத்து, ஹலோ மிஸ்டர் ஓனர், என்னால அந்த பிரான்ச்சை வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்த பணம் எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட கொடுத்துக்கிறேன், வாங்கிக்கோங்க என்றான் அந்த நபர். நீ என்ன பைத்தியமா? இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க என்றான் திலீப். ஆமா திலீப், பைத்தியமா தான் ஆயிட்டேன் நைல் நதியை பார்த்ததுல இருந்து என்று பேசிக்கொண்டே அவன் மீண்டும் நைல் நதியின் அருகில் செல்கிறான். நைல் நதி கண்ணை மூடிக்கொண்டு பல்லை கடித்து கொண்டு நிற்கிறாள். அவளுடைய இதயம் ஆபத்தை அறிந்து துள்ளி குதிக்கிறது. அவனுடைய மீசை முடி அவள் கன்னங்களை குத்தி திலீப் என்று சத்தமாக கத்துகிறாள். அருகில் இருந்த பொருட்களை எட்டி உதைக்கிறான் திலீப். இருவரும் தங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க முயற்சி செய்கிறார்கள். பலவான்கள் வந்து இருவரையும் பிடிக்க முடியாமல் திணறுகின்றனர். தல, இவங்க ஓவரா பண்றானுங்க, போட்டு தள்ளிடவா என்று கேட்கிறான் ரவுடியின் ஒரு நபர். ஆமா, ரொமான்ஸ் கூட ஒழுங்கா பண்ண விட மாட்டாங்க என்றான் மற்றொரு ரவுடி. நீ என்ஜாய் பண்ணு தல, இவங்க 2 பேரையும் நாங்க பாத்துக்கிறோம் என்று ஒவ்வொரு ரவுடியும் ஒவ்வொன்றை கூறுகிறார்கள். அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்கா. அவ மனசுல என்ன இருக்குதுன்னு கூட தெரியாம என்றான் கிஷோர். அப்படியா? யார் அந்த பையன்? சொன்னா விட்டுடுவேன், சொல்லலனா கட்டிக்கிறேன். மனசுக்குள்ள யாராவது இருந்தா தானே சொல்ல முடியும். தப்பித்து செல்ல யாரை சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள் நைல் நதி. அப்படி ஒருத்தவன் இருந்தா என் செல்லம் அடுத்தனோடைய சொல்லியிருக்குமே. இப்படி யோசிக்கிறத பார்த்தா உன் மனசுல யாரும் இல்லைன்னு தான் தோணுது என்றான் அந்த நபர். அண்ணா, இந்த தாலியை பிடிங்கண்ணா, கழுத்துல கட்டி விட்டுடுங்க. சும்மா அந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க என்றான் ஒரு ரவுடி. நம்ம பசங்க எப்படி ஷார்ப்பா இருக்கானுங்க பாரு
என்று அவன் கையில் உள்ள தாலியை வாங்கிக் கொள்கிறான். நைல் நதியை கடத்தி வைத்துள்ள ரவுடி கமலக்கண்ணன் அவனுடைய திட்டத்தின்படி அந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்றதை விட்டுட்டு நைல் நதியை திருமணம் செய்து கொள்ள தாலியை கையில் வைத்து கொண்டு இருக்கிறான். கல்யாணம் அப்படின்னா சும்மா இல்லடா, பொண்ணு வீட்டு சார்பா மாப்பிள்ளை வீட்டு சார்பா 4 பேர் இருக்கணும், மேளதாளம் வாசிக்கணும், மந்திரம் சொல்லணும், இத மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு என்றான் ரவுடி கமலக்கண்ணன். அண்ணே, பொண்ணு வீட்டு சார்பா 2 பேர் இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பா நாங்க எல்லாரும் இருக்கோம் என்றான் ரவுடி. அதான் கையில போன் இருக்கே, மந்திரம் சொல்ல போகுது, நீங்க கட்டுங்கண்ணே, எவன் எதிர்க்கிறான்னு நாங்களும் பார்க்குறோம், நாங்கள் இதை கூட செய்யலைன்னா எப்படி என்றான் மற்றொரு ரவுடி. நீங்கள் சொல்கிறதும் சரிதான்டா, கல்யாணம் முடிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் முறையாக பண்ணிக்கலாம் என்றான் கமலக்கண்ணன். கிஷோர், எனக்கு பயமாக இருக்குடா, ஏதாவது பண்ணு கிஷோர் என்றாள் நைல் நதி. அவன் கை காலையெல்லாம் கட்டிட்ட நைல் நதி, அவன் எழுந்து வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான், உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்றான் கமலக்கண்ணன். கயிற்றால் கட்டப்பட்டுள்ள முடிச்சுக்களை அவிழ்க்க முயற்சி செய்கிறார்கள். இங்க பாருங்க கமலக்கண்ணன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்றான் திலீப். அண்ணா, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, கட்டுங்க அண்ணா என்றான் ரவுடி. கைபேசியில் மந்திரமும் மேல சத்தமும் சேர்ந்து கேட்க அவன் தாலி கயிற்றை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் செல்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க கமலக்கண்ணன் என்றாள் நைல் நதி. கிஷோர், என்னை காப்பாத்துடா, இது மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது, ப்ளீஸ் கிஷோர், எனக்கு பயமா இருக்குடா என்று பயத்தில் கத்திக்கொண்டே இருக்கிறாள் நைல் நதி. நதியின் கழுத்தின் பின்புறமாக கயிற்றை கொண்டு சென்று முதல் முடிச்சு போட போகும்போது நைல் நதியும் திலீப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் என்று சத்தம் கேட்டவுடன் கட்ட சென்ற தாலியை எடுத்து விட்டான் கமலக்கண்ணன். கிஷோரை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றான் திலீப். நைல் நதியின் பார்வையும் கிஷோர் மீது தான் விழுகிறது. என்ன சொல்ற கிஷோர்? கிஷோர் சொல்றதெல்லாம் உண்மையா? திலீப்புக்கு தான் நாளைக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சே, என்ன உளறிட்டு இருக்கான் கிஷோர், பயத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் போல என்றான் கமலக்கண்ணன். எல்லோருடைய பார்வையும் கிஷோரின் மீது இருப்பதால் சைகையின் மூலம் கூட திலீப்பிடம் தன்னுடைய பிளானை சொல்ல முடியவில்லை. ஆனால் எதற்காக கிஷோர் அப்படி சொல்கிறான் என்பதை நன்கு புரிந்து கொண்டான் திலீப். இல்ல, அவன் பயத்துலலாம் சொல்லல, உண்மையாதான் சொல்றான், நாங்க 2 பேரும் விரும்புறோம் என்றான் திலீப். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினோதமாக இருந்து எல்லோர் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறாள் நைல் நதி. ப்ளீஸ் என்னையும் அவளையும் பிரிச்சிடாதீங்க, அவ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் என்னை கொலை பண்ணிட்டு அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றான் திலீப். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறானே என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான் கிஷோர். என்ன தலை, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க, நம்ம தலை வேற லவ்வர்ஸ்க்காக உயிரே கொடுப்பாரு, இப்போ என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே, இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம தலைக்கு கல்யாணமே ஆகாது என்றான் ஒரு ரவுடி. தலை, அவன் பொய் சொல்றான் தலை, அவன் பொய் சொல்றான், நம்மளை ஏமாத்திட்டு எல்லாரும் தப்பிச்சு போக பாக்குறானுங்க என்றான் மற்றொரு ரவுடி. என்ன ஏமாத்த முடியுமா? இப்ப பாரு, உண்மையை சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களான்னு இப்ப கண்டுபிடிச்சிடுறான் என்றான் கமலக்கண்ணன். எப்படின்னா என்றான் ரவுடி. நீ ஓரமா நின்னே வேடிக்க மாட்டேன் பாரு என்றான் கமலக்கண்ணன். தன்னுடைய கையில் துப்பாக்கியை எடுத்து கிஷோர் நெத்தியில் வைக்கிறான். டேய், என்னடா பண்ற? கிஷோருக்கு ஏதாவது ஆச்சு அவனை உயிரோட புதைச்சிடுவேன் என்றாள் நதி. டென்ஷன் ஆகாத நைல் நதி, எல்லாம் ஒரு காரணமாக தான், திலீப்புடைய கட்டை மட்டும் அவுத்து விடுங்க என்றான் கமலக்கண்ணன். அண்ணா, அவனை பார்க்கறதுக்கே பயமா இருக்குது, அடிச்சு போட்டுட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போயிட போறான் என்றான் ரவுடி. உங்க எல்லாருக்கும் எதுக்குடா சோறு போட்டு வச்சிருக்கேன், அவனை பார்த்து பயப்படுறீங்க, அதான் துப்பாக்கி அவன் தலையில வச்சிருக்கான்ல, ஒன்றும் பண்ண மாட்டான், நீ கட்டை மட்டும் அவுத்து விடு என்றான் கமலக்கண்ணன். அண்ணா, நீ ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது என்றான் மற்றொரு ரவுடி. ஏனடா நீ, அண்ணனுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, உனக்கு தெரியாதா என்றான் கமலக்கண்ணன். ஒருவன் மட்டும் சென்று திலீப்புடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுகிறான். எங்க பாரு திலீப், நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும், தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது பண்ண, துப்பாக்கியில் இருக்கிற குண்டு கிஷோர் தலைக்குள்ள தான் இருக்கும், அதுக்கப்புறம் உன்னையும் போட்டு தள்ளிட்டு நைல் நதியை நான் தூக்கிட்டு போயிடுவேன், தேவையில்லாம செய்யாம நான் சொல்றத மட்டும் செய்யணும், சரியா என்றான் கமலக்கண்ணன். கட்டை அவிழ்த்து விட்ட பிறகு நாற்காலியில் இருந்து எழுந்து நிற்கிறான். திலீப் நைல் நதியை ஒரு புறம் கிஷோரை மறுபுறம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். நான் இப்போ என்ன செய்யணும் என்றான் திலீப். நைல் நதி உன் லவர் தானே என்றான் கமலக்கண்ணன். ஆமா என்றான் திலீப். கல்யாணம் பண்ணிக்க தானே காதலிக்கிற, இல்ல காதல் மட்டும்தானா என்றான் கமலக்கண்ணன். என்ன பேசுறீங்க, காதலிக்கிறது கல்யாணம் பண்ணதானே என்றான் திலீப். உனக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே என்றான் கமலக்கண்ணன். அது உண்மைதான், ஆனா வீட்டில் சொல்றதுக்கு பயமா இருக்கு.
வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி இவளை கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவளை கடத்திட்டு வந்துட்டேன். எனக்கு அவதான் முக்கியம்னா நான் ஏன் இவளை தேடி வந்திருக்க போகிறேன்? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா என்றான் திலீப். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல என்றான் கமலக்கண்ணன். இந்த மாலையை அவள் கழுத்தில் போடு என்றான் கமலக்கண்ணன். என்று ஒரு மாலையை நீட்டி சொன்னான் கமலக்கண்ணன். அச்சச்சோ, என்ன திலீப் இப்படி பதட்டப்படுற? பொய், இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாம் பொய் தானே என்றான் கமலக்கண்ணன். அவன் கையில் இருந்த மாலையை வாங்கி கொண்டு நைல் நதியின் அருகில் செல்கின்றான். திலீப் வேணாம் திலீப், அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம், அவசரப்படாதீங்க என்றாள் நைல் நதி. இல்ல நதி, நமக்கு வேற வழி இல்ல, மாலை போடுறதுல என்ன ஆயிட போகுது என்று இருவரும் மெல்லிய சத்தத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் மாலை போடு திலீப் என்றான் கமலக்கண்ணன். சாரி நைல் நதி, என்னை மன்னிச்சிடு என்று சொல்லிவிட்டு திலீப் அவளின் அருகில் செல்கிறான். மாலையை அவள் கழுத்தில் போட்டால் தான் நம்புவேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறான் ரவுடி கமலக்கண்ணன். வேறு வழி இல்லாமல் அவன் கையிலுள்ள மலர் மாலையை வாங்கி கொண்டு அவள் அருகில் செல்கிறான். அவள் கண்கள் வேண்டாம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து தப்பித்து செல்ல வேறு வழி இல்லை என்ற காரணத்தினால் கையில் உள்ள மாலையை அவள் கழுத்தில் போடுகிறான் திலீப். மாலையும் கழுத்துமாக நின்று கொண்டிருக்கிறாள் நைல் நதி. அவளுடைய கண்கள் கலங்கி இருந்தது. இப்பயாவது நம்புறீங்களா? எங்களை விட்டுடுங்க, நாங்க வெளியே போறோம் என்றான் திலீப். என்னடா உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சா என்று மற்ற ரவுடிகளை பார்த்து கேட்கிறான் கமலக்கண்ணன். சுத்தமா வரல. உண்மையா இவங்க லவ்வர்ஸ்னா அந்த பொண்ணு இப்போ சந்தோஷம்லாம் பட்டிருக்கணும். அந்த முகத்தை பாருங்க எப்படி வாடி இருக்குன்னு, கண்ணுல தண்ணி வேற இருக்கு என்றான் ரவுடி. அப்படி அவன் சொல்லியதும் சோகத்தை மறைத்து சிரிக்கிறாள் நதி. இப்ப பாருடா அந்த புள்ள சிரிக்குது என்றான் கமலக்கண்ணன். நீங்க என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு நம்பிக்கை வரல என்றார்கள் மற்ற ரவுடிகள். சரி நீங்களா சொல்லுங்க, நம்பிக்கை வர்றதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணலாம் என்று மற்ற ரவுடிகளிடம் கேட்கிறான் கமலக்கண்ணன். நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நம்புவோம் என்று ரவுடிகளின் கூட்டத்தில் இருந்து ஒருவன் சொல்கிறான். 3 பேரும் அதிர்ச்சி அடைகின்றனர். அப்புறம் என்ன திலீப், நம்ம பசங்களே சொல்லிட்டானுங்க, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போங்க 3 பேரும் என்றான் கமலக்கண்ணன். கமலக்கண்ணன், இது வரைக்கும் நாங்க இப்படிலாம் பண்ணது கிடையாது, இதெல்லாம் நாகரிகமானது கிடையாது, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றது தப்பு கமலக்கண்ணன் என்று மடமடவென பேசி முடித்தான் திலீப். திலீப் சொல்றது நியாயமா தானடா தெரியுது என்றான் கமலக்கண்ணன். அண்ணே, முத்தம் கொடுத்தா கற்பெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது, முத்தம் கொடுக்க சொல்லுங்க, இல்லனா இந்த தாலியை கட்ட சொல்லுங்க என்றார்கள் ரவுடிகள். நான் நீங்க சொன்ன மாதிரி முத்தமே கொடுத்துடுறேன் என்றான் திலீப். கைகளை பிசைத்து கொண்டு பித்து பிடித்தவன் போல ஒரே இடத்தில் திரிகிறான். என்ன செய்ய போகிறானோ என்று அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருக்கின்றனர். கமலக்கண்ணன், தாகமா இருக்கு, தண்ணி வேணும் என்றான் திலீப். திலீப் பச்சை மண்ணா இருப்பார் போல, பாரு எப்படி வேர்வை கொட்டுதுன்னு, அவருக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்க என்றான் கமலக்கண்ணன். அந்த நாட்காலியில் அமர்ந்து ஜூஸை குடிக்கிறான் திலீப். ஓரக்கண்ணால் அருகில் உள்ள கிஷோரையும் பார்க்கிறான். கொடுத்த ஜூஸை ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்க திலீப் என்றான் கமலக்கண்ணன். அங்கிருந்த ஒருவன் திலீப்பின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து நைல் நதியின் அருகில் விடுகிறான். அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவுடன் அவனுக்கு இருந்த மொத்த தைரியமும் சென்று விட்டது. வேண்டாம் திலீப், உண்மையை சொல்லிடலாம் என்றாள் நைல் நதி. ஏன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு நானே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன், செத்து போயிடு என்று ரவுடியை பார்த்து கொண்டே மெல்ல பேசுகிறான் திலீப். திலீப் சீக்கிரம், நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இரவு 11 மணி. வீட்டில் தேடுவாங்கல்ல, சீக்கிரம் திலீப் என்றான் கமலக்கண்ணன். அவள் கன்னத்தின் அருகில் செல்லும் பொழுது சந்தியாவிடமிருந்து அழைப்பு வருகிறது. உடனே தள்ளி வந்து நிற்கிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரவுடி ஒருவர் திலீப்பின் அருகில் வந்து அவனுடைய கையிலிருந்து கைபேசியை பிடுங்கி கொண்டான். திலீப், உங்களுக்கு மொத்தம் கொடுக்க தெரியுமா தெரியாதா? நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணுங்க என்றான் கமலக்கண்ணன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் தூரமா போய் நில்லுங்க என்று கோபமாக பேசினான் திலீப். அண்ணா இங்க பாருங்க, நான் சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாரு, நான் சொல்ற மாதிரி பண்ணலன்னா நாங்க வேற ஏதாவது செய்ய சொல்லுவோம் என்றான் ஒரு ரவுடி. சரி, எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தொலை என்றான் திலீப். 2 கையும் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கன்னத்தை பிடிச்சி நெத்தியில 1, உதட்டுல 1, கன்னத்துல 2 கொடுக்கணும் என்றான் ரவுடி. ஐயோ, அதெல்லாம் முடியாது என்றான் திலீப். அண்ணா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க தாலி கட்ட சொல்லுங்க என்றான் ரவுடி. வேணாம், நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் என்றான் திலீப். அவள் அருகில் சென்றவன் மீண்டும் விலகி வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் என்றான். அட என்ன திலீப் என்றான் கமலக்கண்ணன். டேய் இங்க வாங்கடா, அவருக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு காட்டுங்க என்றான் கமலக்கண்ணன். அவனை கூட்டிக் கொண்டு சென்று ரெஸ்ட் ரூம் இருக்கும் அறையில் விடுகின்றனர்.
ரெஸ்ட் ரூமுக்குள் சென்ற திலீப் தண்ணீரை திறந்துவிட்டு, அச்சோ கடவுளே, இது நான் எப்படி செய்வேன்? இது மட்டும் சந்தியாவுக்கு தெரிஞ்சா கல்யாணத்தையே நிறுத்திடுவாளே. வீட்டுல தெரிஞ்சா என்ன உயிரோடவே புதைச்சிடுவாங்க. நீ தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்கிட்ட பேச கூட செய்யாது. கிடைச்சது ஒரு ஃப்ரெண்டு, இப்போ அதுவும் என்னை விட்டு போக போகுது. ஃப்ரெண்டு, அவளுக்கு போய் நான் எப்படி? என்னை இப்படி தனியா புலம்ப விட்டுட்டீங்களே என்று ரெஸ்ட் ரூமுக்குள் சுத்தி சுத்தி வருகிறான் திலீப். திலீப், எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும். ஸ்மார்ட்டா யோசி. எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு போகணும். ஆனா முத்தம் மட்டும் கொடுத்துடக்கூடாது. பிளான் பண்ணணும். என்ன பிளான் பண்றது? இந்த நேரத்துல மண்டைக்குள்ள ஒன்னும் வரமாட்டேங்கிட்டே. என்ன பண்ணலாம் என்று திலீப் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. திலீப், எவ்வளோ நேரம்? சீக்கிரம் வாங்க என்றான் கமலக்கண்ணன். அச்சோ, கூப்பிடுறாங்களே என்றான் திலீப். நீங்களே வரீங்களா இல்லை உள்ள வந்து தூக்கிட்டு போட்டுமா என்றார்கள் ரவுடிகள். இல்ல, நானே வரேன் என்று வெளியே செல்கிறான் திலீப். திலீப் வெளியே வந்த பிறகு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு மீண்டும் நைல் நதியின் அருகில் சென்று விட்டுவிட்டு அவன் தள்ளி நிற்கின்றான். கடைசி ஓவரில் கடைசி பாலில் எடுக்க போகும் ரன்காக காத்திருப்பது போன்று ரவுடிகள் அனைவரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். நைல் நதி, என்னை தப்பா நினைக்காத. உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பண்ணி தான் உன்னை காப்பாற்றணும்னா எனக்கு வேற வழியும் தெரியலை. என்னை மன்னிச்சிடு நைல் நதி. இதுதான் நான் உன்னை கடைசியாக பார்க்குற தருணமாக இருக்கும். உனக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனி நீ இருக்கும் பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபதிரோகம் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் திலீப். அவன் முத்தங்கள் கொடுத்த பின்பு அங்கு கைத்தட்டி ஆர்ப்பரிக்கின்றனர் அனைவரும். தோழிக்கு கொடுக்கும் முத்தமும் காமத்தில் சேர்ந்ததல்ல என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டான் திலீப். திலீப் சார், கன்கிராச்சுலேஷன்ஸ். உங்கள் காதல் ஜெயிக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்த நொடியே அங்கே வந்து நிற்பேன் என்றான் கமலக்கண்ணன். மூவரும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வருகின்றனர். ஒவ்வொருவரின் முகமும் வேறு ஒரு பக்கம் நிற்கிறது. என்னை மன்னிச்சிடுங்க திலீப், என்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை என்று மனம் உடைந்தவனாய் பேசுகிறான் கிஷோர். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கிஷோர். எல்லாம் என்னால தான். இன்னும் சொல்லப்போனால் என்னால், என் குடும்பத்தால், என் அப்பாவால், அந்த கம்பெனினால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை. என்னோட அப்பாவுக்காக தான் அவன் இந்த கம்பெனியை ரன் பண்ணா. அப்பாவுக்காக இதை பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்திருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். திலீப்னு ஒரு பையன் இல்லைனா என்னோட அப்பா நைல் நதியை தேடி வந்திருக்கவே மாட்டாரு என்றான் திலீப். நைல் நதி திலீப்பின் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. மூவரும் காரில் ஏறி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். நைல் நதி காரின் பின்புறமாக ஏறுகிறாள். சிலை போல் அமர்ந்து கொண்டு அவள் சிந்தனை எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. கிஷோரின் வீட்டு வாசலில் இருவரையும் இறக்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் திலீப். வீட்டில் கல்யாணம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. நைல் நதி அறையின் கதவை தாளிட்டு கொண்டாள். யார் அழைத்தாலும் வெளியே வரவில்லை. அவள் சரியாகும் வரை அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணியிருந்தான் கிஷோர். டேய் கிஷோர், பாப்பாவுக்கு என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா? சரியா பேச மாட்றா, சாப்பிட்ட கூப்பிட்டா கூட வரமாட்றா. என்னடா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் கேட்டா எதுவும் சொல்ல மாட்றா என்றாள் கிஷோரின் அம்மா. வேலை செய்யற கம்பெனில ஏதோ பிரச்சனை போலமா, அதனாலதான் சோகமா இருக்கா. நீங்க எதுவும் அவளை கேட்காதீங்க. இன்னும் 2 நாள்ல அவளே சரியாயிடுவா என்று சொல்லி சமாளித்தான் கிஷோர். ஓ அப்படியா? வீட்டுக்குள்ள இருந்தா அப்படிதான்ப்பா இருக்கும். நீ கடைக்கு கூட்டிட்டு போ என்றாள் கிஷோரின் அம்மா. நான் கூப்பிட்டு பார்த்தம்மா, அவ வரலன்னு சொல்லிட்டா. நீங்க மதியானம் நான் சாப்பிட லஞ்ச் கொண்டு போலன்னு அவகிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா எடுத்துட்டு வருவா. அப்படியே 2 பேரும் கடையில இருந்துட்டு ராத்திரி கடையை சாத்திட்டு வந்துடுவோம் என்றான் கிஷோர். சரிப்பா, நான் அப்படியே செய்றேன் என்றாள் கிஷோரின் அம்மா. நைல் நதி, உனக்கு ஃபோன் வருது பாரு. உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நைல் நதி, என்னை பாரு, ஃபோன் வந்துட்டே இருக்கு என்று ஜன்னல் அருகே வைக்கிறான் கிஷோர். அவள் மெத்தையில் இருந்து எழுந்து வந்து தன்னுடைய கைபேசியை உற்று பார்க்கிறாள். கஜேந்திரன் சார் பல முறை அழைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அட்டன் செய்து என்ன பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அந்த பிரான்ச் டெவலப் பண்ணி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு இப்போ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவளுக்கு வருத்தமாக இருக்கிறது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியவில்லை. எனக்கு ஆபீஸ்க்கு வர பிடிக்கலன்னு அவர்கிட்ட எப்படி சொல்கிறது என்று தெரியவில்லை என்று யோசித்து கொண்டே இருக்கிறாள் நயனதி. அப்பாவின் மீது உள்ள கோபத்தால் அவரிடம் 2 நாள் பேசாமல் இருந்தாள் நைல். அவர் பலமுறை அழைத்தும் திரும்பாமல் அவளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாள். தன்னுடைய தந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டு இருந்தார் என்பது கூட தெரியாமல் அவள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் அவள் பார்த்து உடனே தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். அந்த தருணம் மிகவும் வேதனையாக இருந்தது. அதே வேதனை இப்பொழுது உணர்கிறாள். உடனே கஜேந்திரன் சாருக்கு அழைப்பு விடுத்தாள். இவள் பேசுவதற்கு முன்பு அவர் பேச தொடங்கிவிட்டாள். நைல் நதி, எங்கம்மா இருக்க? உடனே ஆபீஸ்க்கு வா என்றார் கஜேந்திரன். ஏன் சார், என்ன ஆச்சு என்றாள் நைல் நதி. வாமா, நான் சொல்றேன், சீக்கிரமா புறப்பட்டு வா
என்று படபடவென பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார் கஜேந்திரன். என்ன நதி, யார் ஃபோன்ல பேசுறது என்றான் கிஷோர். கஜேந்திரன் சார் என்றாள் நைல்நதி. என்ன சொன்னாங்க என்றான் கிஷோர். என்ன ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு என்றாள் நைல்நதி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வீட்டிலே ஏறி, நான் வேற ஆஃபீஸ் பார்த்து கொடுக்குறேன். அந்த கம்பெனிக்கு நிறைய போட்டி இருக்கு. அந்த கம்பெனி மேலே இருக்கிற கோபத்தில் யாராவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு என்றான் கிஷோர். ஒரே ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்துடுறேன் கிஷோர் என்றாள் நைல்நதி. தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் கூட வரேன் என்றான் கிஷோர். சரி வா, எனக்காக நீ வந்துட்டா வியாபாரம் கெட்டு போகாதா என்றாள் நைல்நதி. எனக்கு வியாபாரத்தை விட நீ தான் முக்கியம், கிளம்பு, என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்துடலாம் என்றான் கிஷோர். இருவரும் புறப்பட்டு ஆபீஸ்க்கு செல்கின்றனர். எதுக்காக வர சொல்லியிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்றான் கிஷோர். தெரியல கிஷோர், ஆனா கஜேந்திரன் சார் பேசும்போது வருண் சார் வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு தோணுது என்றாள் நைல்நதி. ரவுடிகளிடமிருந்து தப்பித்த பின்பு 2 நாட்கள் கழித்து கஜேந்திரன் சார் அழைத்ததன் காரணமாக நைல்நதி கிஷோருடன் ஆபீஸ்க்கு சென்று கொண்டிருக்கிறாள். இருவரும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தை விட்டு இறங்கும் பொழுது ஆபீஸின் வாசலில் பூக்கோலம் போட்டிருந்தது. வாசல் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் யோசித்துக் கொண்டே நுழையும் பொழுது பலூன்கள் வெடிக்கப்பட்டு ஆபீஸில் உள்ள அனைவரும் அவளை கைத்தட்டி வரவேற்கின்றனர். சிவப்பு கம்பளத்தில் உள்ளே நடந்து வருகிறாள் நைல்நதி. தற்போது உருவாக்கப்பட்ட சிறிய மேடையின் மீது கஜேந்திரனின் குடும்பம் முழுவதும் நின்று கொண்டிருக்கிறது. சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை ஒன்று விடாமல் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கு சந்தியாவும் வந்திருந்தாள், அங்கு திலீப்பும் வந்திருந்தான். தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த கொண்டாட்டத்திற்கான காரணத்தை அவளால் யூகித்து கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. அதுவரை சந்தோஷமாக இருந்த குடும்பம் அவளுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடுகள் என்று அறிந்ததும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கலங்கி நிற்கின்றனர். யாரோ முக்கியமான ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா இந்த கருப்பு பொண்ணு வந்துட்டு இருக்கா என்று பேசிக்கொண்டாள் பூஜா. கஜேந்திரன், வருண் மற்றும் திலீப் இவர்கள் தவிர சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பது நைல்நதிதான் என்று யாரும் அறியாதிருந்தனர். இது அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா நதி என்று சொல்லி பூங்கொத்தை நைல்நதியின் கையில் கொடுக்கிறார் கஜேந்திரன். எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க என்று சொல்லி அவளை மேடைக்கு அழைத்து வந்தார். இவருக்கு வயசாக ஆக புத்தி இல்லாம போச்சு போல, என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு என்று திலீப்புடைய 2வது அண்ணி காவியா கூறுகிறாள். இவதான் வரப்போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஸ்கூலுக்கே போயிருப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள் பூஜாவின் மகள் ரீலா. கொஞ்ச நேரம் இரு ரீலா, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு போவோம் என்றாள் காவியா. 3 பேரும் பேசாம அமைதியா நில்லுங்க, அப்பா காதுல விழுந்துட போகுது என்று அதட்டினான் பூஜாவின் கணவன் பிரவீன். திலீப் மற்றும் நைல்நதி இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளவில்லை. ஐயா, இதெல்லாம் எதுக்காக, எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க என்று குழப்பத்துடன் கேட்கிறாள் நைல்நதி. அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்ன நைல்நதி. இந்த ஏற்பாடெல்லாம் அதுக்காக தான் செஞ்சிருக்கேன் என்றார் கஜேந்திரன். அவர் சொல்ல போகும் செய்தியை அனைவரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இந்த பிரான்ச்சை என்னோட மனைவியோட நகைகளெல்லாம் வித்து தான் ஆரம்பம் செஞ்சேன். இந்த பிரான்ச் மூட போகும் செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமா இருந்தது. அது இங்க இருக்கிற சிலருக்கு தெரியும். இப்போ இந்த பிரான்ச் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய மகள் நைல்நதி, நீதான் என்று அவர் சொல்லி முடித்தவுடன் நைல்நதி உட்பட அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ரீலா, உங்க தாத்தா உளறிட்டு இருக்காரு என்றாள் பூஜா. அதாம்மா, எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம பிரான்ச் டிவியில் வந்து தெரியும், அதுக்கப்புறம் தான் இவ தான் டெவலப் ஆனதுக்கு காரணம்னு சொல்றது தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்றாள் ரீலா. அப்பா சொல்றது உண்மைதான். நானும் திலீப்பும் இந்த பிரான்ச்சை எப்படியாவது டெவலப் பண்ணணும்னு நிறைய முயற்சி செஞ்சுருக்கோம். ஆனால் எங்களால் முடியல. ஆனால் இந்த விஷயத்தில் தனியாக நின்று சாதிச்சு காட்டியிருக்கா நைல்நதி. வாழ்த்துக்கள் நதி, என்னோட சார்பா இந்த கிட்ட வாங்கிக்கோங்க என்று தன் கையில் இருந்து சிறிய பரிசை அவளிடம் கொடுத்தான் வருண். ஐயா, என்ன சொல்றீங்க? என்னால் இதை நம்பவே முடியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா என்று தயக்கத்துடன் கேட்டாள் பூஜா. இவ்வளவு நாள் இந்த பிரான்ச்சை நதி தான் ரன் பண்ணிட்டு இருந்தா. இங்க இருக்கிற லேபர்ஸ் அனைவருக்குமே இந்த விஷயம் தெரியும். இரவு பகல்னு பார்க்காம இந்த கம்பெனிக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இந்த கம்பெனியோட ஆண்டு வருமானம் ஆரம்ப காலத்துல இருந்ததை விட 7 மடங்கு அதிகமா இருக்கு என்று பேசி முடித்தவுடன் கஜேந்திரன், திலீப், நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே, வந்து மைக்ல பேசு என்று அழைக்கிறார். திலீப்பின் அருகில் நின்று கொண்டிருந்த சந்தியா, நீ என்ன பேச போற திலீப்? நீ கூட தான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ண, ஆனா உனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கலையே. கஷ்டப்பட்டது நீ, வெகுமதி எல்லாம் அவளுக்கு மட்டும்தானா என்றாள் சந்தியா. அப்பா கூப்பிடுறாங்க, போயிட்டு வர சந்தியா என்று கிளம்பினான் திலீப். அனைவருக்கும் வணக்கம். என்னோட சார்பா நைல்நதி அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நைல்நதி இந்த பிரான்ச்சை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்று அண்ணா, அப்பா, எனக்கு 3 பேர்த்துக்குமே தெரியும். ஆனால் அவங்கள விட நான் அதிகமாக கூட இருந்து பார்த்துருக்கேன். நைல்நதி நம்ம கம்பெனியை டெவலப் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க.
அவங்க நினச்ச மாதிரியே இதில் நமக்கு வெற்றியும் கிடச்சிருக்கு. நான் முதல்ல நைல் நதி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தான் அவங்களுடைய கடின உழைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பிரான்ச்சும் கண்டிப்பாக டெவலப் ஆகணும் உறுதியாக இருந்தேன். இவற்றை பேசி முடித்தவுடன் இந்த சந்தோஷமான தருணத்தில் ஒரு அறிவிப்பையும் நான் விடுறேன். எங்களுக்கு கிடைச்ச இந்த 7 பிரான்ச்சோட வருமானத்தை நதி அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்றான் திலீப். ஐயோ இந்த திலீப்